பிரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ரெவலேஷன் இந்த வசனத்தை சொல்லிடுவோம். ரெவலேஷன் அந்த 5வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமென். இப்போ நம்ம இந்த செஷன்ல பார்க்க போற தலைப்பு என்னன்னா, திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 3வது வசனம். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம ஒரு 4 செப்பரேட்டிங்காக பிரிச்சுப்போம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை ரெண்டாவது அதை கடைபிடிக்க சொல்கிறாரு. அப்புறம் மனம் மாறுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விழிப்பாயிருன்னு சொல்கிறாரு. இந்த 4 விஷயம் சொல்கிறாரு. இந்த 4த்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவர் நம்ம மேலே திருடனை போல் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எந்த நேரத்தில் திருடன் வருவான் அப்படின்ட்டு எந்த ஒரு வீட்டெஜமானுக்கும் தெரியாது. அதனால தான் அவர் திருடனை போல் வருவேன்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி எடுத்துப்போனால், ஃபஸ்ட்டு கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள்ளு அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டாவது மனமாறுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக நம்ம அவற்றை கடைபிடின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக மனமாறுன்னு எடுத்துப்போம். ரெண்டாவது மனமாறு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் 3வதாக கடைபிடிக்கிறத பற்றி எடுத்துப்போம். 4வதாக விழிப்பாயிருன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள்ள சொல்லியிருக்காரு. நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருமே திருச்சபைக்கு போயிட்டுருக்கோம், மாஸ் அட்டன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, அவங்க கற்றுக் கொடுத்தபடி நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கோமா, அதையும் யோசிச்சு பாருங்கள். இப்போ ரெண்டாவது அதே மாதிரி நேற்றோ இன்றைக்கோ 2 நாளாக இந்த நீங்கள் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டவர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் விழிப்பாக இருந்து கேட்குறீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, கற்றுட்ருக்கீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் திருச்சபை என்ன கற்றுக் கொடுத்தது? திருச்சபை கற்றுக் கொடுத்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணல, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. எல்லா விஷயத்திலும் நம்ம மாஸ் அட்டன் பண்ணுறோம். மாஸ் ஏன் அட்டன் பண்ணுறோம், ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. நம்ம போகிறோம், நம்ம கடமைக்காக மாஸ் அட்டன் பண்ணுறோம், கடமையை முடிச்சிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மாஸ் அட்டன் பண்ணி கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரோம். அதே பாவ வாழ்க்கை. அதை விட்டு மனம் மாறவே இல்லை. மாசுக்கு எதுக்காக போகிறோன்னா நம்ம கவனிக்கல, அங்கே என்ன நடந்துச்சுன்னா நம்ம கவனிக்கல. அதே பாவ வாழ்க்கை தான் திரும்பி வரும். இதுக்கு நம்ம மாஸ்க்கு போய் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. திருச்சபையில் நிறைய விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆரம்பத்துலேருந்து ஒரு மாஸ் அட்டன் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்வர்ஷன் கேட்போம். அந்த கன்வர்ஷன் என்னங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கன்வர்ஷன் கேட்போம். கன்வர்ஷன் கேட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மாஸ் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய நற்கருணையை உட்கொள்கிறோம். நற்கருணையை உட்கொள்ளும் போது நம்ம அந்த நற்கருணையை உட்கொள்கிறதுக்கு பாத்திரமானவங்களா, அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறதில்ல. திருச்சபை நம்ம கற்றுக் கொடுத்தது பாவ மன்னிப்பு வாங்கணும், அடிக்கடி கன்ஃபர்ஷன்ஸ் கேட்கணும், அதுக்கப்புறமேட்டு யூக்கரிஸ்ட் வாங்கணும், ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து காலையில் அவசரமாக கிளம்பி சீக்கிரமாக போகணுன்ட்டு 2வது வாசகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே போகிறோம். சில பேர்லாம் லாஸ்ட்டில் வருவாங்க. 2வது வாசகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்குள்ளேயே போகிறோம். ஸோ வீட்லேயே நம்ம கன்ஃபர்ஷன் கேட்கல, அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் போய் அங்கே மாஸ்டர் சொல்லக்கூடிய கன்ஃபர்ஷன் நம்ம கேட்கல. ஆனால் எதுவுமே கேட்காம நம்ம போய் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம்
வசனங்கள் 27, 28 இந்த வசனத்தை பார்ப்போம். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் அந்த அப்பத்தை உண்டால், இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். நல்லா கவனிச்சிங்க, சோதித்தறிந்த பின்பே இந்த கிண்ணத்தில் வந்து பருக வேண்டும், இந்த அப்பத்தை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மாசுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த யூக்கரிஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் சின் பண்ணியிருக்கோம், அந்த சின்ஸ்க்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டோமா, ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்ஷன் கேட்டோமா, நம்ம முழு மனசோடு அவர்கிட்ட போனோமா, முழு மனசோடு அவருடைய திருவுடலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கணும். எந்த ஒரு மனுஷனும் பூமியில் வந்து நீதிமான்னு சொல்லி ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ இந்த பூமியில் ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. ஆண்டவரை பார்த்து ஒருத்தனை கேட்குறான், நல்ல போதகரேன்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்னு என்னை பார்த்து ஏன் சொல்கிற, தேவன் ஒருவரை தவிர வேறு யாருமே நல்லவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பூமியில் ஒருத்தருமே நல்லவங்க இல்லை அப்படின்னா தினமும் நம்ம பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய சிந்தனையிலேருந்து, கண்கள்லேருந்து, வாயிலிருந்து, காதுகள்லேருந்து, உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் நம்மளுக்கு பாவம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி சகோதரர் பேசும்போது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரிக்கும் போதே பாவம் அந்த ஜீனில் வருது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் தான் வந்து பாவம் வந்து நமக்குள்ளே குடிக்கொண்டுட்டு இருக்கு. நம்மளுடைய சிந்தனை முதற்கொண்டு செயல் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாவம் கலந்துருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளை வந்து சோதி தருகிறோமா, இதில் சொல்லியிருக்காரு, சோதி தறிந்த பின்பே உண்ண வேண்டும், இந்த கிண்ணத்தில் பருக வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா, இதை வந்து அப்படியே நம்ம போய் அபாத்திரமாக உண்ணும்போது ஆண்டவருடைய உடலை குறித்து நம்ம வந்து குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோமா. அவர் வந்து நமக்காக ஒரு கடவுள் வந்து இந்த பூமிக்கு வந்து நம்மளை வந்து பாவங்கள்லேருந்து மீட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டிக்கிட்டு நமக்காக சிலுவையில் மறித்து அந்த சதைகள்லாம் கிழித்து சந்தாக வெட்டினாங்களாம். அப்படி நம்ம வந்து ஒரு குண்டூசி எடுத்து நம்ம கையில் குத்திக்க மாட்டோம், நம்மளே குத்திக்க மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே முழு மனசோடு அந்த பலிக்கு ஒப்பு கொடுக்குறாரு. எதுக்காகனா, நம்மளை மீட்டு வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. நம்ம நார்மலாக நம்மளை காயப்படுத்திக்குவோமா அப்படின்னு பார்த்தா நம்ம படுத்திக்க மாட்டோம். ஆனால் அவர் காயப்படுத்திக்கிறாரு. அவர் பண்ணாத தப்புக்கு, நம்ம பண்ண தப்புக்கு அவர் எல்லா குற்றங்களையும் அவர் மேலே ஏற்றுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கிண்ணத்தை வந்து, அப்படிப்பட்டவருடைய அந்த உடலையும் அந்த திருக்கிண்ணத்தையும் வந்து நம்மளை பற்றி எதுவுமே சோதி தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உண்டுடுறோம். அவருடைய உடலை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து நம்ம குற்றம் உள்ளவர்களாக இருக்கும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மாசுக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்ஷன் கேட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழு மனசோட அதில் வந்து பங்கெடுத்துப்போம். ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்திலையும் நம்ம பங்கு கொள்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தீய நாட்டங்கள் தான், வெறும் பாவங்கள் தான். இந்த உலகத்தில் நன்மைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சாத்தான் தான் வந்து இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கான். சாத்தான் வந்து அதிபதியாக இருக்கிற இந்த உலகத்தில் வந்து நல்லது அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே தீய நாட்டங்கள் தான். இந்த உலகம் அழிஞ்சிரும். இந்த உலகம் எப்படி அழிஞ்சிரும்? ஆனால் திருப்பி அவர் செகண்ட் கம்மிங்கில் வரும்போது நம்மளை அவர் எடுத்துக்குவாரா? இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சோதி தெரிஞ்சு இந்த உலகம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை விடணும். ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே வாழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் என்றும் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு டெத், இந்த மெட்டீரியல் டெத்துக்கு அப்புறமும் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்ல வர்றாரு. மாம்சத்தின் கிரியைகளை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பார்த்துங்க, தூய ஆவியுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்படின்னா தூய ஆவியினுடைய தூண்டுதலில் வந்து பாவம் இருக்காது, எல்லாமே நன்மையான விஷயங்கள் தான் இருக்கும். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்படி இல்லை அப்படின்றப்ப ஊனியல்பு, நம்ம இந்த மெட்டீரியலில் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி சொல்கிறாரு. அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்போனா இந்த தூய ஆவியினுடைய திருவுளத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழும்போது. இந்த ஊனியல்பின் இச்சைகள் என்ன அப்படின்னா, இந்த தூய ஆவியினுடைய இந்த ஊனியல்பின் இச்சைகள் வந்து தூய ஆவிக்கு வந்து முரணாக இருக்கும். தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. ரெண்டுமே வந்து மாறி மாறி இருக்கும்.
நம்மளுடைய ஆவிக்கு விரோதமாக மாம்சமோ, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் எப்போவுமே கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அந்த நல்லதை நம்ம மாம்சம் பண்ண விடாது. பாவத்தை மட்டும்தான் பண்ண வைக்கும், நல்லதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் தூய ஆவியானவர் இருக்கிறப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவருடைய அந்த உதவியை கேட்குறப்போ நம்ம பாவத்தை விட்டு நல்லதை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நிலை பெற்றிருப்போம். இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளது. நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஊனியல்பின் செயல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் 19லேருந்து 21 வசனங்கள் வரை. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவைகள் பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்மை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, காமக்களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கலாத்தியரில் இருக்கிற இந்த ஊனியல்பினுடைய செயல்களை பற்றி நீங்கள் நிறைய பிபிடிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இச்சைகள் எல்லாமே ஆவிக்கு எதிராக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லது பண்ணுறதுக்கு இந்த ஆவி இந்த மாம்சம் அலோவ் பண்ணுறதில்ல, அதை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், மனம் மாறு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மனம் மாறு, ஃபஸ்ட்டு என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், திருச்சபையில் சரி, இல்லை இது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் சரி, என்ன நம்ம கட்சி தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஆண்டவருடைய போயிட்டு ஒப்புரவாயிக்கணும். எப்போவுமே ஒரு நாள் நம்ம ஒப்புரவாயிட்டோம், இதோட அடுத்த வருஷம் நம்ம கன்ஃபெஷன் கேட்டுக்கலாம், இந்த ஈஸ்டருக்கு கன்ஃபெஷன் கேட்டணும், இதோட அடுத்த ஈஸ்டருக்கு கன்ஃபெஷன் கேட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ்ட்டை நீங்கள் சர்ச்சில் போயிட்டு கன்ஃபெஷன் கேட்குறீங்கன்னா மாதத்தில் ஒரு நாளோ அந்த மாதிரி கூட கேட்டுக்கலாம். பட் ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே ஒப்புரவாகிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபெஷன் நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கன்ஃபெஷன் கேட்க அந்த பாவத்தை விட்டு நம்ம நல்லதையே நோக்கி போய்கிட்டு இருப்போம், ஆண்டவர் மட்டுமே நோக்கி போயிட்டுருப்போம். அந்த கன்ஃபெஷன் கேட்காதப்போ பாவம் நமக்குள்ளே கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அது பாவம்னே சில நேரத்தில் நமக்கு தெரியாது. எப்பயாவது ஆண்டவருடைய கிருபை இருந்தால் நம்ம உணர்வோம், இல்லைனா அதுவும் இல்லை, கண்டினியூஸாக அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனங்கள் 1-2. இப்போ மனமாறுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாட்சி வந்தார். யோவான் சொல்கிறது என்னென்னா, மனம் மாறுங்கள் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி விட்டது அப்படின்னு பறைசாட்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த யோவான் தான் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துட்டு இருந்தவர். இப்போ அடுத்து ஆண்டவர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் திருமுழுக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த அவருடைய பணியை ஆரம்பிக்கிறார், பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார், அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். ஆண்டவர் வந்ததே மனம் மாறுங்கள்னு சொல்கிறதுக்காக தான். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டதுன்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம மனம் மாறி விண்ணரசை நோக்கி எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கோமா, இல்லை இந்த உலகத்தினுடைய போக்கில் அப்படியே எப்பவும் போல் மற்றவங்கள மாதிரி நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு நம்ம அதே மாதிரியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் வந்த பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, மனம் மாறணும், பாவத்தில் இந்த இழந்து போன ஆடுகளை மீட்டெடுக்கணும், இந்த இழந்து போன அந்த ஒரு ஆட்டை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார். அந்த பர்பஸ்க்காக தான் பாடுபட்டார். நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய மன விருப்பமாக இருந்தது. அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். மீதியெல்லாம் தானாக வரும். மத்தேயு 6:23 படித்து பார்த்தீங்கன்னா, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. எவைகள் எல்லாம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் மட்டும் நீங்கள் என்னன்னு சொல்லி தேடி தியானிக்கும் போது மீதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி தானாக வரும்.
ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரா, ஆண்டவர் எனக்கு அது கொடுப்பாரான்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உங்களுடைய பாவத்தை பற்றி மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பாவம் பண்ணோம், என்னெல்லாம் நம்ம மேலே இருக்குது, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். வேர்ட் ஆஃப் காட் புக் எல்லார்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட் ஆஃப் காட் புக்கில் பேஜ் 53 வந்து டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த பாவங்களுக்குள்ளே தான் நம்ம வந்து இருப்போம். அதை தாண்டி வெளியே மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 95% அதுக்குள்ளே தான் இருப்போம். அதை வந்து நீங்கள் கன்ஃபெஷன் கேட்டு 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 ஆண்டவர்கிட்ட போகும்போது நீங்கள் மனம் மாறி அந்த பாவங்களை செய்யாமல் வெளியே வருவீங்க. நன்மையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஃபஸ்ட்டு அவர் வந்து வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆவியானவருடைய கனிகளை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மக்கிட்ட பாவம் இருக்காது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் பேஸ் நம்ம எதுன்னு பார்த்தோம்னா அன்பு. அன்பு தான் எல்லாத்துக்குமே பிரதானமாக இருக்குது. எல்லா விஷயங்களுக்குமே அன்பு தான் பிரதானம். அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது, காமவெறி இருக்காது, எந்த ஒரு பொய், குற்றச்சாட்டு, புரணி பேசுறது, அடுத்தவனை தீர்ப்பிட்டு பேசுறது, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அன்பு இருக்கிற இடத்துல வர முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு 613 கட்டளைகள் இருந்த அந்த பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளையாக சுருக்கி வச்சாது. அந்த 613 கட்டளைகளையும் மனுஷனால் ஃபாலோ பண்ண முடியல. 10வது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த 10மே ஃபாலோ பண்ண முடியல. அதை எடுத்துகிட்டு வந்து 2 கட்டளையாக சுருக்கிட்டார். புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை தான் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, இஸ்ராயேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதல் கட்டளை. 2வது கட்டளை, உன்னை நீ அன்பு செய்கிற மாதிரி மற்றவனை அன்பு செய்யணும். நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ, நம்மளை நம்ம எப்படி பேணிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவனுக்கும். அடுத்தவனுக்கு வந்தால் வந்து ஒரு பிரச்சனை, அடுத்தவனுக்கு வந்தாக்கா அது வந்து நமக்கு வந்து ஒன்றுமே தெரியல, நமக்கு வந்தால் தான் அது பிரச்சனை, அடுத்தவனுக்கு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு அன்பு செய்யணும் ஒன்று. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பொதுவானது கிடையாது. அவர் என்ன சொல்ல வராரு 2வது கட்டளையில் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மீட்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, சத்தியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி உன்னை நீ அன்பு செஞ்சு ஆண்டவர்கிட்ட போனோம்னு சொல்லி உன்னை நீ வந்து தயார்படுத்திக்கிட்டு உன்னுடைய பாவங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருக்க, அதே மாதிரி அடுத்தவனுக்கும் சொல்லிக் கொடு. அதுதான் அன்பு. அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவரே பலியாக்கி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதையே வந்து நம்மளையும் சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். நீ பாவனா என்னன்னு கற்றுக்கிட்ட, சத்தியனா என்னன்னு கற்றுக்கிட்ட, கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணிக்கிட்ட, அடுத்தவனை நீ கோட்டை விட்ட, அந்த மாதிரி இல்லை, அவனையும் கூட்டிட்டு வா. அதுதான் இந்த 2வது கட்டளை. இந்த 2 கட்டளையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம், ஆவியின் கனி என்னன்னு சொல்றாரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்றாரு. இந்த கனிகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. அன்பு உங்ககிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, சமாதானம் உங்ககிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, நீடிய பொறுமை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, தயவு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை. இதை தவிர்த்து சாத்தானுடைய கனிகள் நம்மகிட்ட இருக்கா, இல்லை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் வசனம் 8லிருந்து 10 வரைக்கும். நம்மக்கிட்ட பாவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பிறக்கவே இல்லை. மாதாமாவையும் ஆண்டவரையும் தவிர யாருமே பிறக்கலை. இவங்க 2 பேர் பாவம் இல்லாமல் பிறந்தாங்க, ஓகே. பட் நம்மக்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நார்மலாக தானே வாழ்ந்துட்டுருக்கேன், நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன் அப்படின்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் நமக்கு பாவம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி ஒத்துக்கணும். நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை என்கிட்டலாம் பாவம் இல்லை, நான் எப்போவுமே அடுத்தவனுக்கு நல்லது தான் நினைக்கிறேன், நான் எந்த ஒரு பாவமோ பண்ணலை, நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக தான் இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் டயத்து கொடுக்குறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், சர்ச்சில் இவ்வளோ வேலை செய்கிறேன் அவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் வெளியே போயிட்டு நான் பாவம் தான் பண்ணுறேன் அப்படின்னா அது பிரச்சனை. என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து
குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குகிறவராய் இருப்போம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இராது. அவருடைய வார்த்தை நம்மிடம் இராது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவன், சுதனாகிய தேவன். சுதனாகிய தேவன் யாருன்னா வார்த்தை மனுவானார். அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மனு உருவெடுத்து வந்தார். வார்த்தை மனுவானார். நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். நான் என்கிட்ட பாவம் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா ஆண்டவருங்க கூட இல்லைன்னு அர்த்தம். நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன், இனிமே பாவம் பண்ண மாட்டேன், இனிமே இந்த பாவம் பண்ண மாட்டேன், இதுலேருந்து என்னை வெளியே கூட்டிட்டு வாங்க, இதுலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த நான் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நம்ம கூட இருப்பார், உதவி செய்வார். ஆனால் பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா அவர் நம்ம கூட இல்லை, வார்த்தை நம்மிடம் இராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாதிரி ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? எதுக்காக நம்ம சர்ச்சைக்கு போகிறோம்? எதுக்கு இயேசுவை வணங்குறோம்? எதுக்கு இயேசு கிறிஸ்துவானவரை வணங்குறோம் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்மளை வந்து ரட்சிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்மளை ரட்சிக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு ரட்சிப்பு கிடைக்கணும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்னா வாயினால் அறிக்கை பண்ணணும். அதுதான் கன்ஃபெஷன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எந்த ஒரு பாவத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க. நீங்கள் போயிட்டு ஃபாதர்ஸ்ட்டை கேட்குறீங்க, இல்லை, பட் ஆனால் வேறு ஃபாதர்ஸ்ட்டை போய் கேட்கும்போது நம்ம சும்மா நார்மலாக மேலோட்டமாக பாவத்தை சொல்லிட்டு விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நமக்கு அருவருப்பாக இருக்கும். நம்ம பண்ண ஒரு சில மறைவான பாவங்கள் அதுக்கு மேலே நம்ம சொல்லும் போது நமக்கு அருவருப்பாக இருக்கும். அப்படி யாருமே யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட உட்காந்து, சரி ஓகே, உங்களுக்கு ஃபாதர்கிட்ட சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கா, சரி விட்டுருங்க. வீட்டில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாயால் உங்களுடைய அருவருப்பு என்ன, நம்மளுடைய அருவருப்பு என்ன, நம்ம என்ன பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம், எந்த பாவத்தை சொல்கிறதுக்கு நமக்கு வாய் அருவருக்குது அப்படிங்கிறத யோசித்து அதை தைரியமாக சொல்லுங்கள். அவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து நீ இதை பண்ணிட்டியா, நான் வந்து உன்னை விட்டுருவேன், இல்லை நீ வந்து எனக்கு ஏற்புடையவன் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். மன்னிக்க தான் வந்தார். அந்த பாவம் எவ்வளோ ரத்த சிவப்பாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தார். அந்த பர்பஸ்க்காக தான் வந்தார். இதில் மேலோட்டமான பாவம், ஆழமான பாவம், மேலோட்டமான பாவத்தை கன்ஃபெஷன் கேட்டால் அது மட்டும் தான் மன்னிப்பான், ஆழமான பாவத்தை அவன் கேட்டான் அவன் அருவருப்பானவன் அப்படின்லாம் அவர் தள்ளி விட்டுற மாட்டார். சரிங்களா? ஸோ ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம மனம் மாறு அப்படின்ற இந்த செகண்ட் சப்ஹெட்டிங்கை பற்றி பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த பாட்டை கொஞ்சம் தியானிங்க. உங்களுடைய முழு மனசோட அப்பா பிதாவே அன்பான தேவா அப்படின்ற இந்த பாட்டை வந்து தியானிங்க. முழு மனசோட பாடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. சரிங்களா? முழு மனசோட பாடுங்க, யாருமே வந்து ஒரு கடமைக்கு பண்ணாதீங்க. பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து
அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஏசாயா 59வது அதிகாரம் வசனம் 1-2. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாறி விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. நம்மளுடைய பாவம் தான் ஆண்டவரை நம்மளை செவி சாய்க்க முடியாதவாறு நம்மளுடைய பாவம் மறைச்சிட்டு நிற்கிது. ஸோ அதை உடைச்சிட்டு நம்ம அந்த கன்ஃபர்ஷன் மூலயமா அதை உடச்சி ஆண்டவருடைய திருரத்தத்தை கேட்டு அந்த பாவங்களை எல்லாம் கழுவி அவர்கிட்ட போகிறதுக்கான ஒரு வழியை பண்ணணும். ஸோ நம்ம பாவங்கள் நம்மளுடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தால் பாவங்கள் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம கன்ஃபர்ஷன் கேட்டு போகிறோம் அப்படின்னா, நமக்கு உதவி பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாடி விடவில்லை. உங்களுடைய எல்லா பிரேயர்ஸும் கேட்கப்படும். எப்போனா நீங்கள் கன்ஃபர்ஷன்லாம் கேட்டு பாவத்தை விட்டு போகும்போது நீங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா பிரேயர்ஸும் கேட்கப்படும். எந்த ஒரு பிரேயரும் கேட்கப்படாமல் இருக்காது, எல்லாத்தையும் கேட்பார். இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆவியானவர் முதல்ல கன்ஃபர்ஷன் கேட்டு ஆவியானவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கன்ஃபர்ஷன் எல்லாம் கேட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. உங்களுடைய ப்ரேயரை அவர் எப்படி கேட்குறாரு, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் லைவில் பார்ப்பீங்க. அப்படியே பார்ப்பீங்க. நீங்கள் ஒன்று கேட்டால் அது நடக்கும், அவர் கொடுப்பாரு. எப்போனா நம்மளுடைய பாவங்களை நடுவில் இருந்து எடுக்கும்போது, அதுக்காக அவர்கிட்ட மன்றாடும் போது, அவருடைய திரு ரத்தத்தால் அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் போது. இப்போ 3வது சப்ஹெட்டிங் பற்றி பார்ப்போம். அவற்றை கடைபிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம். ஏன் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும், எதுக்காக இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வர் மீதே தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவங்க யாருன்னா, பாவத்தெல்லாம் விட்டு வெளியே வந்தவங்க. பாவத்தை விட்டு வெளியே வந்தவங்க அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் உண்மையாகவே அன்பு செய்கிறவன்னு அர்த்தம். நம்ம கட்டளைகளை கடைபிடிக்காமல் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், நான் சர்ச்சுக்கெலாம் போவேன், நான் ப்ரேயர்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. இது எல்லாமே வெளிவேஷம் மட்டும்தான் இருக்கும். நமக்கு அது வெளிவேஷமாக தான் இருக்கும். உள்ளத்தை தூய்மையாச்சான்னு பார்த்தா தூய்மையாகலை. உண்மையாகவே நம்ம கட்டளை கடைபிடிக்கலை, உண்மையாகவே அவர் மேலே நமக்கு அன்பு இல்லை. என் கட்டளைகளை ஏற்றி கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரை நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அந்த கட்டளைகளை கடைபிடிக்கணும். இந்த 2 கட்டளைகள் நான் சொன்னது, இந்த 2 கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 கட்டளைகளையும் கடைபிடிப்போம். அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவங்க 613 கட்டளைகளையும் திருச்சட்டங்களையும் கடைபிடிச்ச மாதிரி கணக்காயிடும். ஸோ இந்த 2க்குள்ளே எல்லாமே அடங்கிடும், மொத்தமாக அடங்கிடும். ஆண்டவரை அன்பு செய்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அன்பு செய்கிறோன்னு அர்த்தம், இல்லைனா இல்லை. ஸோ ஒப்புரவாகி அவர் அன்பு செய்கிறதுக்கான வழி என்னமோ அதை மட்டுமே தேடி போவோம். யோவான் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். எப்படி இந்த திருச்சட்டங்களை ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கிறது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடைபிடிக்க முடியல, எனக்கு பாவத்துக்கே தான் மைண்டு போகுது, பாவம் செய்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு மைண்டு போகுது, நன்மை செய்கிறதுக்கு எனக்கு ஏதுவான விஷயங்கள் எதுவுமே இல்லை, என்னால் கடைபிடிக்க முடியல. ஆனால் கடைபிடிக்க முடியும். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்காரு, இந்த உலகத்தில் வந்துட்டு இருந்து அவருடைய பாடுகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு போக போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறாரு. நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன், அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்று எடுத்து காட்டுவார். எல்லா பாவத்தை பற்றியும், ஆண்டவருடைய நீதினா என்ன,
பாவம்னா என்ன, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தூய ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வழிநடத்துவார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறது வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்குன்றார். கடவுளே இங்கே தான் இருக்காரு. ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்குன்றார். ஏன்னா போனால் தான் தூய ஆவியானவர் வருவார். அவர் வந்து உங்களை எல்லா விஷயத்துலையும், நீதியிலேருந்து பாவத்திலேருந்து எல்லா விஷயத்தையும் உங்களை வழிநடத்தி கொண்டு போவார்னு சொல்கிறார். ஸோ தூயாவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த பாவத்தை விட்டு நன்மையை செஞ்சு நம்ம ஆண்டவர் வந்து அன்பு செஞ்சு அவருக்குள்ளே போக முடியும். உண்மையிலேயே ஆண்டவர் அன்பு செய்கிறோமா, பாவத்தை எல்லாம் விட்டோமா அப்படிங்கிறது எப்போ நமக்கு வந்து தெரியும் அப்படின்னா, தூயாவியானவர் இருக்கும்போது. அவர் வரும்போது தான் நம்ம எந்த பாவத்தெல்லாம் விட்டுருக்கோம், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம பாவம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து எல்லா விஷயத்திலையும் நம்மளை வந்து கண்டித்து உணர்த்துவார். எதற்காக ஆவியானவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இப்போ ஓகே, ஹோலி ஸ்பிரிட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். ஆனால் எதுக்காக அவர் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்குரியவர்கள் அல்ல. அதாவது கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது ஊனியல்பினுடைய எல்லா இச்சைகளையும் நம்ம நிறைவேற்றாமல் ஆண்டவருக்கு ஏற்புடையவை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நிறைவேற்றுவோம். ஊனியல்பின் இச்சைகளுக்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். ஊனியல்பின் இச்சைகளை நம்ம நிறைவேற்ற மாட்டோம். இதில் லாஸ்ட்டாக இன்னொரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. யார் கிறிஸ்துவுக்கு உரியவங்க அப்படின்னா, கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்குரியவங்க. நம்மக்கிட்ட கிறிஸ்துவுடைய ஆவி இருக்கா அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டால் கொடுப்பார். நீங்கள் கன்வர்ஷன் கேட்டு எனக்கு உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட்டை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆர்வத்தோட வாஞ்சையோடு கேட்கும்போது நமக்கு கொடுப்பார். கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்காரு. எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்காரு. எல்லா நன்மைகளையும் நம்ம கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்காரு. கேட்குற விஷயத்தை பொறுத்து இருக்குது, கேட்குற விதத்தை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சி அவருடைய ஆவியானவரை கேட்குறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய கன்வர்ஷன், நம்மளுடைய பாவ சங்கீதனை வந்து நம்ம கேட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆவியானவர் வருவார். ஸோ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதோர் அவருடையவர்கள் அல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படின்னா கிறிஸ்துவினுடைய ஆவியை நம்ம வாங்கிக்கணும், ரிசீவ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் அவருக்குரியவர்கள், நம்ம வந்து அவருக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ தான் வந்து நம்மளை வந்து அங்கீகரிப்பார், நம்மளை வந்து சீல் பண்ணுவார். இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறவர் யாருன்னா சீல் ஆஃப் காட். அவர் நம்மளை வந்து முத்திரிக்கணும். நம்மளுடைய ஆவி, அவருடைய ஆவியை வந்து நமக்குள்ளே கொடுத்து, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் அப்படின்னு வந்து நம்மளை முத்திரிக்கணும். முத்திரிச்சிருக்காரான்னு பாருங்கள். இல்லைனா அவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. கன்ஃபர்ஷன் கேளுங்க, கொடுப்பாரு. கண்டிப்பாக கன்ஃபர்ஷன் கேட்டு ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம வாஞ்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அவர் கொடுப்பார். இந்த ஆவியானவர் வரும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் வேர்ட் ஆஃப் காட் புக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் பேஜ் நம்பர் 70 படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியானவர் வரும்போது என்ன மாதிரியான சயின்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கில் தெளிவாக இருக்கும். ஸோ இதில் எந்த சைன் உங்களுக்கு நடக்குதோ, ஓகே ஆண்டவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு கவுன்சில் பண்ணிக்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டாரா, ஆண்டவர் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துட்டாரா அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்கிறோம். அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம், முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையிலேயே என் மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னா என்னுடைய கட்டளைகளை வந்து கடைபிடிங்கன்னு சொன்னார். அதே தான் இங்கே சொல்கிறார். ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்கிறோம். எப்போனா நம்ம வந்து அந்த பாவங்களை விட்டு அவருடைய வார்த்தையை கடைபிடித்து போகும்போது அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போது ஆவியானவர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். எதற்காக ஆவியானவர்னு சொன்னோம். ஏன் எதற்காக ஆவியானவர் அப்படின்னா, ஆவியானவர் தான் நம்மளுடைய பாவங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு சுட்டி காட்டி, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பாவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி, வாக்கு கடங்கா பெருமூச்சோடே ஆண்டவர்கிட்ட வந்து நமக்காக வேண்டுதல் செய்வார். கடவுள் அவர் வந்து திரித்துவத்தில் 3ஆவதாக இருக்கிற கடவுள். அவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக கடவுள்கிட்ட மன்றாட்டு நமக்காக கன்ஃபர்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது நமக்குள்ளே இருந்து என்னெல்லாம் நமக்கு பாவம் பண்ணோம், என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டித்து, இந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேளு, இந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேளு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி நமக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டே இருப்பார் டங்ஸில். அதே தான் வந்து நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு பாவத்தை விட்டு கன்ஃபர்ஷன் கேட்டு ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்.
இதுக்கப்புறம் நாலாவது செப்டிங் போக விழிப்பாயிரு அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 42, 43. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். ஓனருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு திருடன் இந்த டைமில் வருவான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா திருடன் வந்து திருடிட்டு போகிறதுக்கு அந்த ஓனர் விட மாட்டார். எந்த டைமில் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே, எந்த டைமில் அவங்க வருவாங்கன்னே தெரியாது, அதனால தான் அது பேர் திருட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஒரு கடவுள் அவரே சொல்கிறார் பாருங்க, திருடன் அப்படின்னு திருடன் என்ன ஜாமத்தில் வருவான்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாப்பிக்லையும் திருடனை போல் உன்மேல் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எந்த டைமில் வருவார் அப்படிங்கிறதே தெரியாது. இது வரைக்கும் நமக்கு வந்து அவர் வந்து அவருடைய கிருபையும் இறக்கத்தையும் செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் இந்த ரிட்ரீட் அட்டன் பண்ணுறதுக்கும் கன்வர்ஷன்ஸ் கேட்குறதுக்கும் எல்லா விதத்துலையும் எல்லா விதமான கன்வர்ஷன்ஸும் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கன்வர்ஷன்ஸ் கேட்டு ஆண்டவருடைய ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்ப்போம். இப்போது மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 1-13 வரைக்கும் இது வந்து 10 கன்னிகைகளோட ஊமையை பற்றி சொல்லியிருப்பார். இதை வந்து நான் வசனமாக உங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கதையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆண்டவர் வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா விண்ணரசை பற்றி சொல்கிறாரு, விண்ணரசு பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த பரலோக ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டது, எப்படி வந்து அதை இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. 10 கன்னிகைகளை வந்து சொல்கிறாரு. அதில் வந்து 5 கன்னிகைகளாக 2 டீமாக பிரிக்கிறார். 5 கன்னிகைகளாக 2 டீமாக பிரித்து வச்சுருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு 5 பேர் அவங்களுடைய விளக்கு. இப்போ இந்த 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு போகிறதுக்காக விளக்கு வச்சுருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 பேர் அந்த விளக்கோடு சேர்த்து எண்ணெயையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கிற 5 பேர் எண்ணெயை கொண்டு வரலை, விளக்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. ஸோ இது வந்து நடக்கும்போது அப்போ என்ன நடக்குதுன்னா அவர் வந்து வர்றதுக்கு டைம் ஆகுது, மணவாளன் வர்றதுக்கு டைம் ஆகுது. டைம் ஆகிற டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குறாங்க, அயர்ந்து தூங்குறாங்க. மத்தேயு 25:4-5 பார்த்தீங்கன்னா முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயையும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். எல்லாருமே தூங்குறாங்க. ஆனால் அதில் ஒரு 5 பேர் மட்டும் அந்த விளக்கோட எண்ணெயை கொண்டு போகிறாங்க, மீதி பேர் கொண்டு போகலை. ஆனால் மணமகன் வரதுக்கு தாமதமாகிற டைமில் இவங்க ஒரு 5 பேர் தூங்கிடுறாங்க. எல்லாருமே தூங்குறாங்க. அதில் 5 பேர் மட்டும் விளக்கெண்ணெய் அந்த எண்ணெயை வச்சுருக்காங்க, மீதி பேர்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராரு ஆண்டவர் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி தான் சொல்ல வராரு. எண்ணெய் அப்படின்னாலே ஆயில் அப்படின்னாலே ஹோலி ஸ்பிரிட்னு தான் அர்த்தம், சரிங்களா? இப்போது எல்லார்கிட்டையும் விளக்கு இருக்குது, ஆனால் 5 பேர்கிட்ட மட்டும்தான் எண்ணெய் இருக்குது, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. ஸோ மணமகன் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. இதோ மணமகன் வந்து விட்டார் அப்படின்னு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அதில் ஒரு 5 பேர் சீக்கிரமாக எழுந்து அவங்களுடைய விளக்குகளில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு மணமகனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகிறாங்க. மீதி 5 பேர்கிட்ட எண்ணெயில் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து தீந்துருச்சு, எண்ணெய் இல்லை. திருப்பி அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு எரிய வைக்குது, அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. இந்த எண்ணெய் இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த 5 பேர் கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, அந்த விளக்கை எரிய வைக்கணும்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாமல் போகிறதுக்காக நீங்கள் வந்து எங்ககிட்டேருந்து வாங்க வேண்டாம், நீங்கள் போய் கடைக்காரிக்கிட்ட போயிட்டு எண்ணெய் வாங்கிக்கோங்க, கடையில் போயிட்டு எண்ணெய் வாங்கி பற்ற வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் போயிடுறாங்க. இவங்க எண்ணெய் வாங்குறதுக்கு போனாங்க. ரிட்டர்ன் வரும்போது கதவை மூடியாச்சு. கதவை வந்து மூடிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுருந்த இந்த 5 பேர் உள்ளே போயிட்டாங்க. பேலன்ஸ் இருந்த இந்த 5 பேர் வெளியே இருக்காங்க. இவங்க வந்து போயிட்டு கதவை தட்டுறாங்க, எங்களையும் உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு உள்ளே இருந்து அப்படின்னா, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்றார். உங்களை யாருன்னே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கதவை மூடிடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னன்னா ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட்டு. இப்போது இந்த மத்தேயு 25வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பார்ப்போம். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னன்னா அந்த பிக்சர் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த ஜான் பேப்டிஸ்ட்டை பார்ப்பீங்க, பின்னாடி வந்து ஆண்டவர் வருவார். ஃபஸ்ட்டு ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டுருப்பார். ஆண்டவர் வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் யோவான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, மணமகன் வராரு. மணமகன் வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, இதோ மணமகன் வந்து விட்டார். அந்த சத்தம் இந்த சத்தம், இதோ மணமகன் வந்து விட்டார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த சத்தத்தையும் இந்த சத்தத்தையும் லிங்க் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் இங்கே சொல்கிறாரு, அங்கே வந்து ஆண்டவர் வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து என்னென்னா
மணமகன் வந்துட்டார்னு ஒரு சத்தம் கேட்குது. அதே மாதிரி அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ அந்த 5 பேர் வந்து என்ன பண்ணாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றி அவங்க இறைய வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி 5 பேர் வரலை. அப்படின்னா ஆண்டவர் வரும்போது கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போனாங்க. மீதி பேர் யாருமே வரலை. ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் வந்து என்னை கண்டடையாமல் உங்களுடைய பாவத்திலேயே நீங்கள் சாவீங்க அப்படின்றப்பார். ஒரு இடத்துல என்னை வந்து தேடி பார்ப்பீங்க, ஆனால் என்னை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, உங்களுடைய பாவத்தில் நீங்கள் சாவீங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இங்கே வந்து இந்த சத்தம் கேட்குது. அதே தான் அங்கேயும் மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இப்போது இந்த நள்ளிரவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை, பாவங்களால் நிரம்பப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையை தான் இந்த நள்ளிரவு. நள்ளிரவில் மணமகன் வந்து விட்டார்னு ஒரு சவுண்டு கேட்குது. நள்ளிரவில் அப்படின்னா இருள் நிறைந்த வாழ்க்கை, பாவங்களால் நிரம்பப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து இவங்க வச்சுருக்காங்க, மீதி பேர்ட்டனா எண்ணெய் இல்லை. இப்போ சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும். அது என்னென்னா, அவங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. என்ன, என்னுடைய பாதைக்கு எது வெளிச்சமாக இருக்குது? உங்களுடைய வசனம். என்னுடைய கால்களுக்கு எது தீபமாக இருக்குது? உங்களுடைய வசனம். உங்களுடைய வசனம் தான் என்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்குது. வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா, ஒளியாக இருக்குது அப்படின்னா, அந்த ஒளியை எரிய வைக்கக்கூடிய நெருப்பை எரிய வைக்கக்கூடிய எண்ணெய் வேணும். அதுதான் வந்து ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கொழுது விட்டு எரிய ஆரம்பிப்பீங்க. எப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு நீங்கள் வந்து எரிய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களுடைய ஆவியில் நீங்கள் அனலாக இருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்ல வர்றாரு. நம்ம வந்து புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கோமா, இல்லை புத்தி இல்லாத கன்னிகைகளை போல் எண்ணெயை கொண்டு போகிறோமா? ஆண்டவர் வந்து முதல்ல வந்துட்டு போனார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருமே நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல வந்துட்டு போனவர் உண்மை அப்படின்னா, ரெண்டாவதும் வரப்போகிறாரு அப்படிங்கிறதும் உண்மை தான். ஏன் காலம் தாழ்த்துறாரு அப்படின்னா, கிருபையின் காலம் நடந்துட்டுருக்கு. அதனால் யாருமே வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் காலம் தாழ்த்திட்டுருக்காரு. அவர் காலம் தாழ்த்துறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக வருவார். இப்போ 2 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம் பார்ப்போம். அதில் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அவர் வருவார் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி எங்க அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு இந்த டைமில் சொல்கிறார். அவர் வருவாருன்றீங்க, எப்போ வருவார், அந்த வாக்குறுதி எங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்குறாரு. ஆனால் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே இதே மாதிரி தான் கேட்பாங்க. என்ன இன்னும் வரலையே, நார்மலாக தானே உலகம் போயிட்டுருக்கு, நார்மலாக தானே எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார். வாக்குறுதி வந்து கண்டிப்பாக நிறைவேணும். மொதல் வாட்டி வந்துட்டு போனார், அது உண்மை அப்படின்னா 2வது வாட்டியும் கண்டிப்பாக வந்தே தீருவார். இப்போது அதே 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாவம் செய்வோம், எப்போ நம்ம விழுவோம் அப்படின்னு அழகை வந்து, அதாவது சாத்தான் வந்து நம்மளை எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. இப்போது 2வது மார்க் 14வது அதிகாரம் 37-38வது வசனங்களை பார்ப்போம். ஆண்டவர் வந்து கெத்செமனி தோட்டத்துக்கு போகிறாரு. கெத்செமனி தோட்டத்தில் போயிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகிறாரு. இவங்க சீடர்கள் எல்லாமே தூங்குறாங்க. அவர் திருப்பி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். லூக்கா 13வது அதிகாரம் 23-24வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இடுக்கமான வாசல் வழியாக அப்படின்னா கஷ்டங்கள் பட்டு தான் போயாகணும். நம்ம வந்து பாவம் செய்யாமல் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போகும்போது எல்லா விதங்கள்லையும் நமக்கு சோதனைகள் வரும். ஆனால் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவர்கிட்ட போக முடியும். கஷ்டப்பட்டு அந்த வாசல் வழியாக தான் நம்ம வந்து பிரவேசிக்க முடியும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய சிலுவையை அவங்க சுமந்து தான் ஆகணும். இல்லைனா அவருக்கு பின்னாலே போக முடியாது.
அவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாலே வர கடவன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கஷ்டத்தை, நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நம்ம அவர் நோக்கி போய்கிட்டே இருப்போம். கன்ஃபர்ஷன் கேளுங்க, ஆண்டவருடைய ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு மன்றாடுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவன் அப்படின்னு இருக்கு. வசனத்தை கேட்குறவங்கள வந்து நல்ல நிலத்துக்கு வந்து ஒப்பிடுறாரு. அவங்க வந்து ஒருத்தவங்க 100 மடங்காக பலன் கொடுப்பாங்க, சில பேர் 60 மடங்காக பலன் கொடுப்பாங்க, சில பேர் 30 மடங்காக பலன் கொடுப்பாங்க. இந்த ஓமையை அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி கற்பாறை இருக்கிற இடங்களில் விழுந்த சில விதைகளை பற்றியும், அப்புறம் அதிக வெயில் இருக்கிற இடங்களில் விழுந்த விதைகளை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இவங்களாம் யாருன்னா வசனங்களே வந்து உள்ளே போகாதவங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வசனங்களை கேட்குறவங்க அதை உணரணும்னு சொல்கிறாரு. அதை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு மன்றாடுவோம். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை முழுசாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இந்த பாட்டை மட்டும் கேட்போம். 1 சாமுவேல் 1:11 மலடியாக இருந்த அன்னாள் மனம் கசிந்து அழுகிறாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஜெபிக்கிறாள். அவள் அர்ப்பணத்தில் தான் சாமுவேல் பிறந்தார். நாமும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம், அதிசயம் காண்போம். ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடம் இல்லாம காத்து கொள்ளுவையா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாம காத்து கொள்ளுவையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். மரியே வாழ்க.